வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தவனம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நம்ம இது அன்பானவர்களுக்கு அன்பு பரிசு. அந்த நிகழ்வு ஒரு பகுதி முடிஞ்சுது. நல்ல ரெஸ்பான்ஸாக இருந்தது. கேட்டவங்களுக்கெல்லாம் நம்ம கட்டிங்ஸை அனுப்பி வச்சோம். அதில் சில சங்கடங்கள் என்னன்னு சொன்னால், பிகினர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கட்டிங்ஸை ப்ரொபகேட் பண்ணுறது சம்மந்தமாக, பதியம் போடுறது சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஃபீல் பண்ணுறேன். நல்ல ஒரு கால சூழலை நான் அனுப்பி வச்சேன். அதை உங்களுக்கு அந்த கட்டிங்ஸில் சில கட்டிங்ஸ் ரொம்ப சின்ன ஒரு மெல்லிய கட்டிங்ஸ் கூட சிலது நான் அனுப்பினேன். அது எல்லாமே வேறுபிடிக்கக்கூடியது தான். நான் டெஸ்ட் பண்ணி இங்கே என்னுடைய தோட்டத்துலேயும் என்னுடைய நந்தவனத்துக்கு நர்சரிலேயும் டெஸ்ட் பண்ணி தான் அது ப்ரொபகேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு குச்சி எடுத்துகிட்டு அது 3 பகுதிகளாக நம்ம பிரிச்சிக்கலாம். அது முனைப்பகுதி ஒன்று, அது நல்லா வில்லா வளையம். நடுப்பகுதி கடைசியில் கூட இருக்கிற வளையாத ஒரு பகுதி, நடுப்பகுதியில் பாதி வளையம். இப்போது இந்த 3 குச்சிகளும் 3 விதமாக நம்ம பதியம் போட முடியும். அதனால் பதியம் வேறு விடலைன்னு சொன்னால் காரணங்கள் பல இருக்குது. அதில் நம்முடைய அறியாமல் ஒரு காரணம். ஏன்னா அது ஒரு பெரிய தொழில்நுட்பம். இயற்கைன்றது தன்னைத்தானே மீட்டெடுத்துக்கொள்கிற ஒரு தொழில்நுட்பம். சில கிளைகள் வளைஞ்சி பூமியில் பட்டு அதுலேருந்து வேர் விடும். சில முறிஞ்ச கிளைகள் வேர் விட்டுடும், பூமியில் பட்டு. கால சூழ்நிலைகள், மழை, வெயில், இது எல்லாத்தையும் எதிர்கொண்டு அதை முளைவிட்டு அது வளரும். அதே மாதிரி துண்டான சில குச்சிகள் பூமியில் அது சொருகிட்டு அப்படியே அதுலேருந்து வேறுவிடும். ஆக இப்படி இயற்கை தன்னை மீட்டெடுக்கிறதுக்கு இயற்கையாகவே பல முறைகளை கையாளுது. அதை பார்த்து தான் மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னால், நாமளும் இது மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டான். இயற்கையை பார்த்து தான் கற்றுட்டான். இயற்கை தான் நமக்கு ஆசான் எல்லாமே. இப்போது நீங்கள் அதனால் ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து நீங்கள் இது ஒரு பயிற்சியாக நினச்சி நீங்கள் செய்யலாம். தொடர்ந்து செய்யும்போது தான் நமக்கு மேலும் வரும். ரெண்டாவது நான் என்ன தான் வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும், நீங்கள் உங்களுடைய இடம் சூழல், நான் சென்னையில் வசிக்கிறேன், எனக்கு இங்கே வேறு விதமான தட்பவெப்ப சூழ்நிலைகள். உங்களுக்கும் அதே மாதிரி நீங்கள் வசிக்கிற பகுதிகளில் குளிர் பகுதியாக இருக்கலாம், மலைப்பகுதியாக இருக்கலாம், மலை சாரல் அந்த பகுதி வசிப்பவங்களாக இருக்கலாம், தென்காசி போன்ற சிலு என்ற ஏரியாக்கள் இருக்கலாம், இன்னும் பெங்களூர் மாதிரி ஏரியாக்கள் இருக்கலாம். இப்படி பல காலநிலைகள், தட்பவெப்ப சூழல்கள் கொண்ட பகுதிகளாக இருக்கலாம். பேசிக் மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா, அடிப்படை விஷயங்களை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னால், அது அதேற்ற மாதிரி நம்ம தீர்மானிச்சிக்க முடியும். இது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம அழுகி போச்சு, காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு உதாரணம் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒன்று அழகான பார்டரிங்கில் வைக்கிற ஒரு தாவரம். இது பாருங்கள், நல்ல ஒரு லாங்கில் காட்டுறேன். இது எனக்கு கிடச்சிது எப்படி தெரியுமா? ஒரு நண்பர் எனக்கு, இது பாருங்கள், நான் கை வச்சுருக்கிறேன், இந்த இதை விட சின்ன ஒரு நுனி தான் எனக்கு கொடுத்தாரு. சின்னதாக ஒரு பிட்டு கொடுத்தாரு எனக்கு. நான் டெவலப் பண்ணிட்டு இங்கேயும் இருக்குது, நர்சரியிலையும் இருக்குது. இது மாடி தோட்டம், நர்சரியிலையும் இருக்குது. இது பாருங்கள், இது மாடி தோட்டம். ஏற்கனவே காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இது எல்லாம் மாடி தோட்டம். இது நம்முடைய தென்னை மரங்கள் தான் எல்லாம். இது இந்த சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், இதில் சின்ன ஒரு இது நான் கலராமல் இந்த குச்சியை இதுதான் நுனி குச்சி. நல்லா வளையும், இது வில்லு மாதிரி. இது பாருங்கள், நல்லா வளையுதா? இது நடுப்பகுதி. அடுத்தது இது பாதி தான் வளையம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது அடுத்து தண்டு பகுதி சில நேரங்கள் வளையாது. இதில் வளையுது, சில இடங்களில் வளையாது சில தாவரங்களுக்கு. அதனால் இது மூணு பகுதிகளும் நீங்கள் பிரிச்சுக்கணும். இதில் பாருங்கள், நிக்கோடியா இல்லைன்னு சொன்னால் டெக்ஸ்டர் பர்பிள் சேஜ். இது நுனி பகுதி, இது நடுப்பகுதி, கடைசியில் வளையாத ஒரு பகுதி காட்டுற பாருங்கள். கூட இருக்குது. இது வளைஞ்சால் உடஞ்சிரும். இது வளைக்க முடியாது, வளைஞ்சால் உடஞ்சிரும். இப்படி இப்போ இதில் உங்களுக்கு அனுப்பின தாவரங்களில் இப்போது இந்த செடியை பார்த்தோன்னே, டெக்சாஸ் பர்பிள் சேஜை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம். இது டஃப்பான தாவரம். இது பதியம் போடுறது ரொம்ப சிரமம். இது விண்பதியமும் சில நேரங்களில் எடுபட மாட்டேங்குது. அதே மாதிரி குச்சி நட்டால் கூட சரியாக வரமாட்டேங்குது. அப்போ என்ன செய்யணும், இதனுடைய நுனி பகுதியில் நான் அனுப்பியிருப்பேன். நுனி பகுதிகள் நல்ல ஒர்க் ஆகுது. இது என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் அந்த கிளாஸுக்குள்ளே போட்டு மழை நேரங்களில் அது போட்டு விட்டிங்கன்னு சொன்னால், ஜம்முன்னு சொல்லிட்டு மேலே ஹோல் போட்டுருங்க. அந்த இன்னொரு கிளாஸ் மூடுறீங்களே, அந்த கிளாஸுக்கு ஹோல் போட்டுருங்க. நல்ல மண்ணை பயன்படுத்துறீங்க, இல்லை கொக்கோ ஃபீட்டை பயன்படுத்துறீங்க, ஜம்முன்னு வந்துடும்.
ஓகே. இப்படி வந்து பல தொழில்நுட்பம் நான் சொல்லி தரது இல்லை, இன்னும் நீங்கள் பார்க்குறது கேட்குறது, அதை விட நீங்கள் தான் வந்து உங்களுடைய அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஆசான். நீங்கள் தான் உங்களுடைய சொந்த அனுபவங்கள் தான் உங்களை வந்து ஷைன் பண்ணணும், அழகாக மெருகூட்டும். அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் இது ரொம்ப நிராசை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த முதலாவதான இந்த அறிவிப்பில் மிக சிறந்த முறையில் நான் அனுப்பியிருக்கிறேன். சில பேர் வந்து சில பேர்னு சொல்ல முடியாது, ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் விடுபட்டு போச்சு. அவங்களுக்கு நான் வந்து வருத்தம் தெரிவித்து அடுத்த பேட்சில் உங்களுக்கு முதல்ல அனுப்பிடுறேன். எல்லாம் முடிஞ்சது. அடுத்த இதில் வந்து உங்களுக்கு டெஸ்பாச்சில் கண்டிப்பாக அனுப்பி வச்சுருன்னு சொன்னேன். இதில் ஒரு சங்கடமான அனுபவங்களும் சிலது இருக்குது. சில பேரில் இது ஒரு இருவர் தான். அவங்க தாமதமான சொன்னால் சீரியல் இதில் லைனில் இருந்தாங்க. லைனில் சொன்ன சீனியாரிட்டியில் வரிசையில் இருந்தாங்க. உடனே அனுப்பலன்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணுறது விதமாக வந்து மறுபடியும் எவ்வளோ அனுப்பணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக உள்ளே வர மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சோதிக்கிற மாதிரியும் பண்ணாங்க. நண்பர்களே, சகோதரிகளே, அப்படிலாம் சோதிக்காதீங்க. அப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு கெட்ட நோக்கமோ பணம் சம்பாதிக்கணுமோ எனக்கு கிடையாது. ஒருவேளை நான் வந்து அந்த சகோதரிக்கு மறந்து போய் நீங்கள் இவ்வளோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக சொல்கிற மாதிரி அறிவிப்பு செய்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தா, நான் ஒரு பொய் சொன்னவனாகவோ இல்லை என்னை வந்து தூற்றுதலுக்கு ஆளாக்க ஒரு முயற்சியாக கூட அது இருந்திருக்கலாம். நல்ல வேளை நான் வந்து அவங்க பார்சல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். என்னம்மா ஏற்கனவே பணம் அனுப்பிட்டீங்க, மறுபடியும் வந்து என்கிட்ட கேட்குறீங்களே எவ்வளோ அனுப்பணும்னு சொல்லிட்டு, இது புதுவிதமான வித்தியாக இருக்கேன், இப்படியும் நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு இறைவனுடைய அருளால் நான் வீடு வாசல் மனை மக்களோட நல்லபடியாக நல்ல நிலையில் இருக்கிறேன். நான் இந்த ஓய்வு நேரத்தில் வேறு ஒரு தொழிலுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் பெரிய நிறுவனத்தில் பெரிய அதிகாரியாக இருந்தேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இந்த வந்து டாம்பிகமாக இல்லை ஒரு பீட்டலாக இதை எடுத்துக்காதீங்க. இப்படி கேட்கும்போது நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நீங்கள் புதுசாக இது பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்கிறேன். அதனால் நான் என்னுடைய சப்ளையர்கிட்டே இப்போ வேலைக்கு போயிருந்தாவே, நான் மெட்டீரியல் சப்ளை செயினில் இருந்தாலும், அதனால் என்னுடைய சப்ளையருங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கோம். அவங்ககிட்ட போனாலே அது குறைஞ்ச அளவு எனக்கு என்னுடைய இதுக்கு தேவையான எனக்கு சம்பளம் கிடச்சிரும். அதெல்லாம் இல்லாமல் நான் இந்த சூழலில் இல்லை பத்திரிகை துறையை சார்ந்தாலும் பத்திரிகை துறையில் நான் ஏதாவது எழுதினாவோ இல்லை இது பண்ணாவோ எனக்கு அதனுடைய இது வந்துடும், எனக்கு நன்கொடை வந்துடும். இப்படியா இருக்கிற நேரத்தில் அதெல்லாம் விட்டு இப்போது சுற்றுச்சூழல் மாசான ஒரு சூழலில் நம்ம எப்படியாவது வந்து நம்ம செய்யணும், நம்ம ஆயுட்காலத்தை இந்த பணியில் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் தோட்டக்காரனாக வந்து பிளாட்பாரத்தில் நின்று சில செடிகளை நான் நந்தவனத்தில் பார்க்குறேன், விற்கிறேன், அதெல்லாம் செய்கிறேன், அவங்களோட உரையாடுறேன், அவங்களுக்கு அறிவு பகிர்மானம் பண்ணுறேன், இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறேன். அதனால் வந்து பைசா என்னுடைய நோக்கமே கிடையாது, இதை புரிஞ்சுக்கிங்க. ஆக சொல்ல வருவது என்னென்னு சொன்னால், முதல் பேட்ச்சு நல்ல சீரும் சிறப்பமாக சொல்லுவாங்களே தமிழில், அது மாதிரி சீரும் சிறப்பமாக நான் முடிச்சிட்டேன். அதை அடுத்த அறிவிப்பு கொடுத்துருக்கு. அந்த அறிவிப்பில் இப்போ புதுசாக ஒன்று விஷயம் சேர்க்க போகிறேன். யார் வந்து சீக்கிரம் முந்திக்கிறீங்களோ அதே தான் கட்டிங்ஸ் தான் மீண்டும் அனுப்பப்படும். வெவ்வேறு கட்டிங்ஸ் சொல்லியிருக்கிறேன் நான். அந்த நேரத்தில் கிடைக்கிற கட்டிங்ஸு உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அந்த கட்டிங்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருந்தால் 100 ரூபா அனுப்பணும், ஏற்கனவே சொல்லியிருக்கு கொரியர் செலவாக. அதே மாதிரி நீங்கள் வெளி மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தால் 160 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ், கொரியர் சார்ஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொரியர் சார்ஜ் மட்டும் அந்த பேக்கிங்கு டெஸ்பாச்சுக்கு போகிறது வர செலவுகள் எல்லாம் வந்து அதில் இருக்குது. இதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதில் அடுத்த 2வது இந்த செட்டில் நீங்கள் கலந்துக்கலாம். இதில் ஒரு விசேஷமான இதுன்னா, யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கட்டிங்ஸோட சேர்த்து அடினிய விதைகளை வந்து அந்த பேக்கேஜில் சேர்க்கப்படும். அதே இதில் தான், அதே அந்த 100 ரூபா 160 ரூபா அந்த கொரியர் செலவு அடங்குகிற அது இதில் இந்த விதைகளும் வந்து நம்ம சேர்த்துப்போம். அது முதல்ல வந்துடுறவங்க தான் எல்லாத்துக்கும் கிடச்சிடாது. ஏன்னா அவ்வளோ விதைகளை நம்ம வந்து சேகரித்து வைக்கல. நமக்கு கிடைச்சிருக்கிற விதைகள் அதில் வந்து உங்களுக்கு நான் பங்கிட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதில் நான் இதில் சேர்க்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உடனே வந்து நீங்கள் முந்திட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க. ஏதாவது தவறுகள் வந்து என்னை அறியாமல் நிகழ்ந்துன்னு சொன்னால் அதை பொருட்படுத்த வேணாம், அதை மன்னிச்சிடுங்க. மீண்டும் வந்து தொடர்ந்து வந்து இந்த பணியில் வந்து ஒன்றிணையத்துக்கு பாருங்கள். இந்த சேனலை பரப்புங்க. நந்தவனம் சொல்லிட்டு இன்னொரு சேனலில் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த சேனலுக்கும் வந்து ஆதரவு கொடுங்க.
அது பியூர்லியாக வந்து அது முழுக்க முழுக்க ஒரு பசுமை விஷயங்களை பேசுகிற ஒரு சேனலாக அது இருக்க போகுது நந்தவனம். இவ்வளோ தான் என்னுடைய அறிவிப்பு. சீக்கிரம் வந்து முந்துறவங்களுக்கு அந்த பேக்கேஜில் இந்த வாட்டி முறை இந்த செகண்ட் பேக்கேஜில் உங்களுக்கு அடினியம் விதைகளும் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்கிறது ஒரு செய்தியோடு நான் இது பண்ணுறேன். நீங்கள் என்னுடைய ஜிபே நம்பர் மற்றும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான். இது நான் என்னுடைய செல்ஃபோன் பேசி எல்லா நம்பரும் ஒன்று தான். 9840220125 இதுதான். இதில் வந்து நீங்கள் மேற்கொண்டு தொடர்பு கொள்ளலாம். மேற்கொண்டு தகவல்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் செல்பேசியில் என்ன அணுகுனீங்கன்னா உடனே என்னால் எடுக்க முடியாது. நான் வந்து ஒரு விவசாயி மாதிரி எப்போவுமே சேரும் சகதியமாக வந்து கைகளில் இருந்துகிட்டே இருக்கும். செடி கொடிகள் மத்தியில் நான் தான் பணியால், நான் தான் ஓனர் எல்லாமே அங்கே நந்தவனத்தில். அதனால் வந்து எந்த நேரமும் ஒரு வேலை செய்கிற ஒரு இதோடு இருப்பேன் நான். அதனால் யாருக்கு விருப்பமோ அவங்க உடனே முந்திக்கிங்க. உங்களுடைய அந்த கொரியர் சார்ஜஸ் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. பிறகு மறக்காமல் உங்கள் விலாசம், பிறகு பின்கோடு, உங்களுடைய செல்பேசின்னு இதில் அனுப்புங்க. அனுப்பிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான நிபந்தனை. நீங்கள் அடுத்த நாள்லேருந்து என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் எல்லாத்தையும் குறிப்பு எடுத்து உங்களுக்கு செட் பை செட்டாக வந்து தான் அனுப்ப முடியும். அது இது வந்து அடுத்த வாரத்துலேருந்து தான் தொடங்கும். அந்த இது செவ்வாய் புதன்லேருந்து ஆரம்பிப்பேன் இறைவன் நாடினா. அதனால் நீங்கள் சீக்கிரம் வந்து இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் பங்கெடுத்துக்கலாம். நண்பர்களே வாங்க, ஒரு பசுமையான சூழல் உள்ள உலகத்தை நம்ம முன்னோர்கள் நம்ம விட்டு போனாங்க. அதே உலகத்தை நம்முடைய சந்ததிகளை எடுத்து போய் சேர்ப்போம். நன்றி நண்பர்களே. இறைவன் நாடினா இன்னொரு காணொலியை சந்திப்போம். நன்றி.